வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காய் பொரியல். நிறைய பேர் அறிவு இல்லாமல் டிராஃபிக் ரூல்ஸை மீள்றாங்க, சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி வெண்டைக்காய் தின்னா ரொம்ப நாலேஜ் வளரும்னு சொல்லிட்டு சைக்காலஜி டாக்டர்லாம் சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வெண்டைக்காய் அதுக்காண்டி எனக்கு இல்லைன்னு சொல்லலை. சரிங்களா? இப்போ வெண்டைக்காய் 1.5 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கோம் பாருங்கள். சின்ன பிஞ்சை எடுத்துருக்கோம். நல்லா சுத்தமாக கழுவிடணும். எப்போதுமே வெண்டைக்காய் வெட்டிட்டு கழுவக்கூடாது, கழுவிட்டு தான் வெட்டணும். அதை புரிஞ்சுக்கிங்க. பாருங்கள், பிஞ்சியாக எடுத்துருக்கோம். இதை பொடிசாக நறுக்கணும். ஆமாம், ரொம்ப குறைன்னு பொடிசாக இருக்கக்கூடாது, ஒரு நார்மல் சைஸு. இந்த பாருங்கள், இந்த சைஸில் அப்படி பொடிசாக வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் காய வைங்க. நம்ம இது உலர வைங்க. தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் வதக்கும் போது பசையான்னு அப்படியே குளன்னு பசை ஓட்டுற மாதிரி வந்துடும். ரைட்டு. இப்போ சின்ன தக்காளி பழம், 2 வெங்காயம் எடுத்துருக்கோம், பூண்டு எடுத்துருக்கோம். பூண்டை நச்சு போட போகிறோம். இந்த பாருங்கள், எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்குங்க. சின்னதாக குறைன்னு நறுக்கி எடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவு பாத்திரம் இஞ்சி இப்படி நச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நச்சு வச்சுருக்குங்க. ஆமாம், ஒரு பாத்திரம் கடாய் எடுத்துக்கலாம். கடலெண்ணெய் விட்ருக்கோம். ஒரு 50 மில்லி கம்மியாக விட்டுருக்கோம். நல்ல எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன கரண்டியில் சீரகம் 2 பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவு நல்ல பொரிஞ்சு வந்துருச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுருங்க. வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படி போடலாம். வெங்காயம் ஒரு 7-8 நிமிஷம் ஆகட்டும், நல்லா வதங்கட்டும். அப்படி செந்நிறத்தில் அப்படியே பூ மாதிரி வதங்கி வரட்டும். ஓகே, இப்போ ஓரளவு அரை வேக்காடு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சம் மூடி வைக்கலாம். கொஞ்சம் வேகிறதுக்கு மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஓரளவு செவ்நிறத்தில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் பூண்டு போடலாம். நச்சு வச்சுருக்க பூண்டை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் ஓரளவு வெந்துருச்சு. தக்காளி பழத்தை எடுத்து போடலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். நல்லா கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு அரை கரண்டி, சின்ன டீஸ்பூனில் அரை கரண்டி போட்டுடலாம். கொஞ்சமாக அப்படியே போட்டு கிளறி விடுங்க. அப்புறம் சீக்கிரம் தக்காளி எல்லாம் நல்லா சாராக பிழிஞ்சு அப்படி வெந்துடும். ஓரளவு வெந்துச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் வெண்டைக்காய் எடுத்து போடலாம். நல்லா வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காய் எடுத்து உள்ளே போடலாம்.
நல்லா கிளறி விடுங்க. தீயை குறைச்சி வச்சுருங்க. நல்லா கிளறி விடுங்க. ஓரளவு அரை வேக்காடு வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம தூள் உப்பு போடுறோம். தூள் உப்பு போட்டு கிளறி விடலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் வேறு எதுவும் சேர்க்கலை. வெறும் தனி மிளகாத்தூள், வத்தல் பொடின்னு சொல்லுவாங்கள்ல, அது தேவையான அளவு பார்த்துங்க. நான் ஒரு 3 கரண்டி தூவுறேன். ஏன்னா 1,5 கிலோ போட்டுருக்கிறேன். விட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம அந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு தயிர் சாதம் வச்சு சாப்பிட போகிறோம். தயிர் சாதம், முட்டை ஆம்லேட்டு, வெண்டைக்காய் பொரியல் 3 வச்சு சாப்பிட போகிறோம். பாருங்க, ஓரளவு அரை வேக்காடுக்கு மேலே வெந்துருச்சு. பாருங்க, ஓரளவு மீடியமாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேக விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் வேக வைக்கணும். அதுக்கு இடையில் நம்ம வந்து ஒரு ஆம்லேட் ஒன்று போட்டோம். பக்கத்துக்கு தோசைக்கல்லில் ஒரு ஆம்லேட் ஒன்று போட்டாச்சு. ரைட்டுங்க பாருங்கள். அப்படி பெப்பர்லாம் போட்டு ஒரு ஆம்லேட்டு. ரைட்டு, தயிர் சோறு, வெண்டைக்காய் பொரியல் ரெடி. அப்படி ஒரு ஆம்லேட்டு, நல்ல வெங்காயம் போட்டு ஆம்லேட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மிக வாசமாக இருந்தது. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பேச்சுலர் தமிழ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.